அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று காலை கல்நேவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என நேற்று அடையாளம் காணப்பட்டதுடன் அவரை தேடுவதற்காக 5 காவல்துறை குழுக்களால் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் நேற்றிரவு பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டமைக்கு இலங்கை மருத்துவ சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. பணியிடத்திற்குள் அவசர கால பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் மருத்துவர் மீது நடந்த பாலியல் வன்கொடுமையை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த செயலை மேற்கொண்ட சந்தேக நபரை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தவும் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளை தாமதமின்றி செயல்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வலியுறுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அண்மையில் மற்றொரு வழக்கில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது. கல்நேவ பகுதியைச் சேர்ந்த 34 வயதான இந்த சந்தேக நபர் இராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்று பௌத்த துறவியாக வாழ்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் கையடக்க தொலைபேசியையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருந்தார். இதனையடுத்து தொலைபேசியின் சமிச்சையின் அடிப்படையில் இருப்பிடத்தை கண்டறிந்து பின்னர் சந்தேக நபரை கல்நேவ காவல்துறை நிலையத்தில் சிறப்பு குழுவினர் கைது செய்துள்ளனர். இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை மார்ச் மாதம் 13ஆம் திகதி காலை 8 மணி வரை நாடு தழுவிய அடையாள பணிவிலகல் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு துணை நிற்பதை காட்டும் வகையில் பணிவிலகல் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க கூறியுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்ய கோரி இன்று காலை 8 மணிக்கு மருத்துவர்களின் பணிவிலகல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை கல்நேவ பகுதியில் வைத்து இந்த குற்றத்துடன் தொடர்புபட்டதாக கூறப்படும் ராணுவத்திலிருந்து தப்பியோடிய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த 36 வயதுடைய ஒருவரினால் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வைத்தியசாலை தரப்பினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் வைத்திய பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வீரச்சாவை அறிவித்தவர்கள் இறுதிப் போரில் மக்களை சுட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பியோடியவர்களே என பொன்சுதன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் புலம்பெயர் தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் அவதானமாக இருப்பதாகவும் இவர்களை தமது தேசிய ரீதியான பயணத்தில் இருந்து அகற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இத்தனை வருடங்களாக அமைதியாக இருந்த இவர்களை தற்போது யார் தூண்டிவிட்டது எனவும் வடமராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி பகுதிக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ள 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளின் நியமன கடிதங்களை மார்ச் மாதம் 14ஆம் திகதி காலை 8:30 மணிக்கு முன்னர் ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனங்களின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சி காண்டீபன் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்து கட்சியின் பதில் பொதுச் செயலாளருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். அரசியல் நடைமுறைக்கு மாறாகவும் ஜனநாயக பண்புகளுக்கு முரணாகவும் கட்சி செயற்பட்டுள்ளதாலும் கட்சிக்குள் காணப்படும் உட்கட்சி முரண்பாடுகளினால் மக்கள் மத்தியில் கட்சியின் செல்வாக்கு குறைவடைந்துள்ளதுடன் மக்கள் மத்தியில் அதிருப்தியடைந்துள்ளதாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுட்காலம் அங்கத்துவத்தில் இருந்து கட்சியில் நான் வகித்து வரும் சகல பதவிகளிலிருந்தும் மிகுந்த வேதனையுடன் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார்.
தமிழர் தாயக மக்களின் காணிகள் திட்டமிட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வவுனியாவில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்ட மக்களுக்கு சொந்தமான தகனம் செய்யும் சுடுகாட்டை கூட அவர்கள் கையகப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுபீட்சமான ஒரு பிரதேசத்தை உருவாக்க வேண்டுமானால் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் சுயேட்சை குழுக்கு வாக்களிக்க வேண்டும் என பருத்தித்துறை பிரதேச சபையில் சுயேட்சை குழுவாக போட்டியிடும் முல்லை திவ்யன் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தி அதனூடாக வாக்குகளை அபகரித்து தங்களுக்கான சுய லாபத்தை நிறைவேற்றிக் கொள்வதாகவும் வடமராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அல் ஜஸீரா தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்கியதன் மூலம் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூக்கறுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் தமிழரசு கட்சி அரசியல் விபச்சாரத்தினை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் டெலோ கட்சியின் உறுப்பினருமான விந்தன் கனகரத்னம் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். விந்தன் கனகரத்னத்தின் மகனும் தனது தந்தையுடன் இணைந்து தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் என தெரிவித்து மட்டக்களப்பில் அடாவடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அலெக்ஸ் எனப்படும் அலெக்சாண்டர் என்பவர் களுவாஞ்சிக்குடி காவல்துறையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அமைப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் படையினரின் தேவைக்காக கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்த நிலையில் பிரதியமைச்சர் ஜலிந்த ருவான் கொடித்துவக்கு மக்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடங்களை அவர்களிடமே மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் நிலைப்பாடு எனவும் கூறியுள்ளார். இலங்கையில் மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்கள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு செல்லும் விமானத்தில் விமான பணிப்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 65 வயதுடைய பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா மற்றும் ஸ்வீடனில் இரட்டை குடியுரிமை பெற்ற சந்தேக நபர் இன்று அதிகாலை இந்தியாவின் மும்பையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பயணித்துள்ளார். அதிக மதுபோதையில் இருந்த இந்த சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஏனைய பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் 2 பெண் விமான பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாகவும் கூறப்படுகின்றது.